வணக்கம். 30/1/2026 வெள்ளிக்கிழமை. இன்றைய கும்ப ராசி பலன். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாளாகவும், நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும், தெய்வீக அருளாலும் தெய்வ கடாட்சத்தாலும் சுய தொழில் செய்பவர்களும், உத்தியோகம் பார்ப்பவர்களும், வேலைக்கு செல்பவர்களும் அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் சிறிய தொழிலாக ஆரம்பித்தது பெரிய அளவுக்கான வளர்ச்சியை நோக்கி அடியெடுத்து வைக்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் கை கொடுக்கும். குடும்ப நிம்மதிக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்றைய நாளில் மிகவும் பிரகாசமாக கை கொடுக்கும். சர்வ சங்கட்டங்களும் விலகும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதலும், மேல் மட்டத்தில் உள்ளவர்களுக்கு கீழ் மட்டத்தில் உள்ளவர்களால் பாராட்டுதலும், சுய தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்கள் நண்பர்களிடமும் பாராட்டுதலும் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம். சதயம் நினைத்து நிறைவேறும், சற்று பொறுமை தேவை. பூரட்டாதி சர்வ சங்கட்டங்களும் விலகும், எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும், புதிய முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும் இன்றைய நாளில். அடுத்ததாக நாம் காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்கள் சற்று கவனம் வேண்டும். மற்றபடி நினைத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும், அனைத்து விதத்திலும் நன்மைகள் வந்து சேரும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நல்லோருடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும், தொழில் அபிவிருத்தி அடையும், மனதில் இருந்த சஞ்சலங்கள் தீரும், மன சங்கட்டங்கள் விலகும், புதிய மன தைரியமும் தெம்பும் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மீனராசியில் வரக்கூடிய பூரட்டாதி 4ஆம் பாதம் சர்வ காரிய ஜெயம். உத்தரட்டாதி நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும் நாள். ரேவதி கவனத்தோடு செயல்பட வேண்டும். சிறிய சிறிய தவறுதலால் பெரிய அளவுக்கான மன சங்கட்டங்கள், மேல் மட்டத்தில் உள்ளவர்கள் கீழ் வேலை செய்பவர்களிடம் சிறிய சிறிய சங்கட்டங்கள் உருவாகும். அதனால் எந்த வேலை செய்தாலும் அதில் நுணுக்கமாகவும் கவனத்தோடும் செயல்பட்டால் சர்வ சங்கட்டங்களும் விலகக்கூடும். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்தல் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.